இரட்சகருமான ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சமாதானம், சந்தோஷம், சுகம்பல், ஆசீர்வாதம், பரிசுத்தம் என்றென்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். அப்பா, மகா இறக்கும் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களுக்கு கொடுத்த மகத்துவமுள்ள கிருபை அனுதின வாழ்க்கையிலே நாங்கள் காலை மாலை எவ்வேளையும் உம்மை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தால் மகிமைப்படுத்துவதுதான் நீர் எங்களுக்கு கொடுத்த மகத்துவமுள்ள கிருபைப்பா. இந்த கிருபையில் நாங்கள் என்னென்றும் நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவருடைய திரு வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொரு நாள் வார்த்தையில் மனதில் கொண்டவர்களாக தேவனுடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழத்தக்கதான அந்த மகிமை எம்மையில மாத்திரம் நான் பூமியில் அதுக்கு தகுதி பெற்று ஒரு ரட்சிப்பினால் உண்டாத மகிமையின் நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கிறபடியா மகிமையில் நான் சேர்த்துக்கொள்வோம் நம்பிக்கையோட நம்ம கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறார் ராஜா. இந்த ஆராதனை முழுவதும் தேவரே உடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருந்து தேவருடைய பரிசுத்த பிரசன்னம், கிருபை பிரசன்னம் அப்பா நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தான்ப்பா. சொல்லப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவனாய் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு இருதயத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவர்களாய் எந்தவித இடர்த்தடைகள் வராதபடி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை இந்த வேலையிலே ஆட்கொண்டு நடத்தும். இயேசு நாமத்தில் உம்முடைய பாதம் பணிந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பனானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கோ இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கோ இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்றும் காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என்ன கர்த்தரே, என்னுடையவர் என்ன கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர்
அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்ட. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்ட. பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா. என்னுடையவன் என் அன்புரட்சகர், என்னுடையவன் என் அன்புரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா. அடுத்த பாடல். பரம எருசலேமே, பரலோகம் விட்டு இறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டு இறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளே, ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன். தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாபரமாய் சிறகினில் தஞ்சமானே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே. நீதி தேவன் நின்னடி சிரம் புதைத்தே, நீதிமான்கள் ஆவியில் அருள் நின்றே. மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. சர்வசங்க சபையில் அங்கமானே, சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே. பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றே, பரிவாரமாய் தூதர்கள் நாடி நின்றார். ஆஹா என் எருசலேமே, ஆஹா என் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே, விடுதலை, விடுதலையே, லோகமதின் மோகத்தில் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே, நாதத்தனில் வாழ்வதால் விடுதலையே. சுயாதீன எருசலேமே, சுயாதீன எருசலேமே,
பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. கண்ணீராவும் கனிவோடு துடைத்திடுவான், என்ன மதில் ஏக்கங்கள் தீர்த்திடுவான். மரணமில்லை, மனநோயின் துயரமில்லை, அலறலில்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகராம் எருசலேமே, தலைநகராம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய வார்த்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். கர்த்தர் நன்மை செய்கிறவர், நீடிய பொறுமை உள்ளவர், அன்புள்ளவர், சாந்த குணம் உள்ளவர். ஆனால் அவரை குறித்து எரிச்சல் உள்ளவர், கோபக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அவர் மனஸ்தாபப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனஸ்தாபம் என்றால் இருவருக்கு இடையிலே ஒரு மனத்தாங்கல் ஏற்படும். ஏதோ ஒரு தவறு செய்திருக்கலாம், ஒரு குறையை கண்டிருக்கலாம், இருவருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு மனஸ்தாபம். கேட்ட சொன்னா எங்களுக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபங்க, மனசு ஒத்து போகலை, மனஸ்தாபம் என்று சொல்வார்கள். பெரிய அளவில் தவறுகள் செய்ய மாட்டார்கள். எழுத்தம் கவிழ்த்தம் என்று வெட்டினோம் குத்தனோம் என்று சொல்லி அப்படி இருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு மனஸ்தாபம் இருக்கும். அவ கர்த்தரும் தன்னுடைய ஜனங்களோடு சில நேரங்களில் மனஸ்தாபப்படுகிறார். ஆனால் அந்த மனஸ்தாபப்பட்டிருக்கிற வேளையிலே நாம் மனம் திரும்பாம போவோமானால், அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். செய்யாமல் போவோமானால் அந்த அவருடைய மனஸ்தாபம் கோபமாக மாறி அது நமக்கு ஆக்கினையை கொண்டு வந்துடும். கர்த்தர் கோபம் கொண்டால் என்ன என்று தெரியும் உங்களுக்கு. மனஸ்தாபமாக இருக்கும்போதே நாம் என்ன செய்யணும்? மனம் பொருந்து கொள்ள வேண்டும். அப்படியே அவரை மனஸ்தாபப்படும்படியாக நாம் நடந்து கொள்ளவும் கூடாது. சரி, அப்படி அவர் மனஸ்தாபத்துல இருக்கிறாரு என்றால் சில நேரத்தில் நம்ம ஜெபத்துக்கு பதில் இருக்காது, நம்ம ஊழியங்கள ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்காது. அப்போ அந்த மனஸ்தாபத்தோடு இருக்கிறார் என்றால் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்தி அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் நமக்கு செய்ய நினைத்த தீங்கு, அவரா கையிலிருந்து தீங்கு வராது, ஏன்னா அவர் நன்மை செய்கிறவர். ஆனால் அவர் கை விலகி விட்டால் தீங்கு செய்கிற சாத்தான் அவன் ஆளுகை செய்து விடுவான். யோபு ஒரு வேலி அடைத்து இருந்தார். சாத்தான் வந்து ஆண்டர்கிட்ட கேட்கிறான், நான் அவனை சோதிக்க போகிறேன், நீர் கையை கொஞ்சம் விலக்கி கொள்ளும் என்று சொன்ன பிறகுதான் அவன் தீங்கு கொடுத்தான். அதுவும் ஆண்டவர் ஒரு உத்தரவாதம் கொடுத்தார், அவன் ஜீவனுக்கு நீ கேடு செய்யக்கூடாது, அதை அதுக்கு அதை கேடு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவாதத்தை வாங்கி கொண்டு தான் இந்த தீங்குக்கு அனுமதித்தார். எனக்கு அருமையான தேவச்சானமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக தீங்கான காரியங்கள் உண்டு. தீங்கு என்றால் நன்மை இல்லாத காரியம், எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காது, மனவேதனை, குழப்பம், போராட்டம், சமாதான குலைச்சல், இவையெல்லாம் தீங்கான அனுபவம். சில நேரங்களில் வியாதி, வறுமை, கடன் தொல்லை, இதுவும் ஒரு தீங்கான அனுபவங்கள். வேதனை கொடுக்கக்கூடிய அத்தனையுமே தீங்கானது தான். அப்போ அந்த தீங்கு ஏன் வருகிறது? கர்த்தர் நன்மையே செய்கிறவர், அவர் நம்மோடு இருக்கிறார், அவரைத்தான் நம்பி இருக்கிறோம். ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு ஏன் தீங்கு வருகிறது? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7லிருந்து 14 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம், நான் சொல்லும்போது வாசித்தால் போதும். அதுல ஒரு சம்பவம், மோசே மலைக்கு இருக்கிறார், காலேபும் யோசுவாவும் மலை அடிவாரத்தில் இருக்கிறார்கள்.
இப்பொழுது மோசே கற்பலையை பெற்றுக்கொண்டு திரும்பி வருகிறான். இங்கே ஒரு ஆரவாரமான சத்தம் கேட்கிறது, பலத்த சத்தம் கேட்கிறது. உடனே மோசே வினோதமாய் பார்க்க, என்ன இது சத்தம்? வந்து பார்த்தால் இவர்கள் குடித்து கும்மாளமிட்டு நடனமாடி ஒரு ஆட்டுக்குட்டியை தெய்வமாக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார். அது சம்பவம் உங்களுக்கு தெரியும். மலைக்கு போன மோசைக்கு என்ன ஆயிட்டோம்? எங்களை வழி நடத்தினதுக்கு மோசை இல்லாமல் போய்விட்டார். அவர் எங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும், எங்களை வழிநடத்துவதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்று சொன்னபோது, அப்படி நிர்பந்தத்தினால் அப்படியே காதணிகள் பொன்னுடைமைகளை வாங்கி நெருப்பிலே ஆரோன் போடுகிறான். அது ஒரு பொன் கன்றுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு பொன் கன்றுக்குட்டியாக அங்கே வருகிறது, ஒரு சிலை. அதை இவர்கள் தெய்வம் என்று சொல்லி வழிபட்டு கூத்தாடி கொண்டிருக்கிறார். மோசைக்கு வந்தது கோபம். மோசைக்கு மாத்திரமா, கர்த்தருக்கும் கோபம் வந்தது. அப்ப அவர் இந்த ஜனங்களை அழிக்க எத்தனிக்கிறார். தீங்கு செய்ய முயற்சி, தீங்கு செய்ய வேண்டும், இல்லை அழித்து விட வேண்டும் என்று கோபம் கொள்ளுகிறார். அப்போ இந்த மோசே கர்த்தரிடத்துல பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்கள் எகிப்திலிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்தீர்கள். இப்போ கொண்டு வந்துட்டு நீரே அவர்களை அழிப்பேன் என்றால் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்? உங்களை பற்றி என்ன சொல்லுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய கோபத்துக்கு அணை கட்டும்படியாய் மோசே பரிந்து பேசுகிறார். உடனே ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த யாத்திரா 32ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் பரிதாபம் கொண்டார் என்று பார்க்கிறோம். மனசாப்படுகிறார். அடடா, அச்சா, நம்ம பிள்ளைகள் மேல கோவப்பட்டாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு தகப்பன் என்ன செய்வார்? பிள்ளை ஒரு எரிச்சல் மூட்டி இருக்கும், ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், தகப்பனை அடித்து விடுவார். அடிச்சுட்டு அவர் நிம்மதியா இருப்பாரா? ஐயோ, பிள்ளைய அடிச்சுட்டேனே, சரி என்னடா இது, அந்த பிள்ளைய தாஜா பண்ணி அது கேட்டதை, ஏதாவது விருப்பப்பட்டதை வாங்கி கொடுத்து ஒரு சமாதானம் பண்ணுவார். இது உலக தகப்பன். பொல்லாதவர்களாகிய நாமே இப்படி இருக்கும்போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நாம தான் அவரை கோபம் முட்டுறோம், நாம தான் எச்சரிக்கை செய்கிறோம், நம்ம வழிகள் தான் தகாத வழிகளாக இருக்கு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அவர் கோபம் கொள்ளுகிறார். இப்போ பரிந்து பேசும்போது அவர்களுக்காக மோசே நின்றார். அப்ப மோசே பரிந்து பேசும்போது அங்கே கர்த்தர் மனம் இறங்குகிறார். அவர்களுக்காக பரிதாபம். ஐயையோ, இந்த ஜனங்களை போய் அடிக்க பார்த்துட்டனே என்று சொல்லி மீண்டும் அவர்களை நடத்துகிறார். அதற்கு பிறகும் பல சம்பவங்கள் நடந்தாலும் கர்த்தர் கோபம் கொள்வார். அணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், செவித்துண உள்ளவர்கள், அவர்களை அழிக்க நான் போகிறேன். உடனே மோசே குறுக்க புகுந்துருவார். இன்றைக்கு நமக்காக பிதாவின் இடத்துல அன்னைக்கு மோசையை போல இன்னைக்கு குமாரனாகி இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதனால்தான் நாம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? பிழைத்து கொண்டு இருக்கிறோம். சரி, கர்த்தர் கோபம் கொண்டாலும் அந்த கோபம் எப்படியா? சங்கீதம் 30:5 வாசிக்கலாம். எல்லாம் தெரிந்த வாசகம் தான். சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நீடிய வாழ்வு. அப்ப தயவு தான் நீடியமா இருக்கு, அதிகமா இருக்கு. கோபம் சட்டுன்னு வரும். ஆனா நம்ம பரிந்து பேசும் பொழுதோ அல்லது நம்ம திருத்தி கொள்ளும் பொழுதோ அந்த கர்த்தருடைய கோபம் மாறி அவர் மனஸ்தாபப்படுகிறார். ஐயோ, என் பிள்ளை மேல கோபப்பட்டனே, அவங்களுக்கு தீங்கு அனுபவித்து விட்டனே என்று சொல்லி அவர் மனஸ்தாபப்படுகிறார். இப்ப யோனா நினிவேக்கு போனார். இவர் போய் சொல்லிடுவார், கர்த்தர் சொன்ன வார்த்தை சொல்லிடுவாரு, அந்த ஜனங்களை அழிச்சிருவாரு. ஒருவேளை கர்த்தர் மனம் மாறிவிட்டால், இந்த ஜனங்களுடைய விண்ணப்பத்தை மனம் மாறிவிட்டால் என்னுடைய வாழ்வு என்ன ஆகிறது? கர்த்தர் மனம் இறுக்கமும் மனம் உருக்கமும் இரக்கமும் கொண்டவராயிட்டே, அவர் மனஸ்தாபப்படுவாரே. அதனால இவன் நினிவேக்கு போகலையா. அவன் சொல்ற காரணம், நான் போய் சொல்லிடுவேன், இந்த வார்த்தையை கேட்டோன்னு ஜனங்கள் தெரிஞ்சிருவாங்க, எனக்கு என்ன மரியாதை இருக்கு, அப்ப நான் பொய் தீர்க்கதை செஞ்சு ஆகி விடுவேனே என்று ஒரு சுயம் அவனுக்குள் வந்ததுனால்தான் அவன் விலகி போகிறான். அவன் அழகா சொல்லுகிறான். யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும், மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். தேவன் என்று அறிவேன். அப்போ அவனுக்கு தெரியுது, நான் மட்டும் சொல்லிட்டு வந்துடுவேன், உடனே அந்த ஜனங்கள் உடனே மனம் திரும்பிடுவாங்க. உடனே இவர் செய்வேன்னு நினைச்ச தீங்க அழிப்பேன்னு சொன்னதை அழிக்க மாட்டாரு, மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கணும். எல்லாரும் என்ன சொல்லுவான், டேய் கள்ளத்தீர்க்கதரிசி, இதை போறாரு பாரு, இவர்தான் இனிமே அழிஞ்சன்னு சொன்னாரு, ஊன்னாரு. கடைசியில பாரு, இவர் கள்ளத்தீர்க்கதரிசி. அவனுடைய அவனுக்கு கெட்ட பேர் வந்துவிடுமேங்கிறதுக்காக அவன் பயந்து சொல்றான். ஆனா அவன் அறிஞ்சிருந்தான், கர்த்தர் சாந்தம், இரக்கம், நீடி தயவு எல்லாம் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுமாய் இருக்கிறார். அதனால்தான் நீங்கள் நானும் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை முறை நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத இருக்கிறது, எத்தனை காரியங்கள் அவருடைய சொல்லை கேளாமல் போயிருக்கிறோம். அவர் கொஞ்சம் கையை எடுத்திருப்பாரானால் நமக்கு எவ்வளவு தீங்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது சில தீங்குகள் மத்தியில் தான் இருக்கிறோம், ஆனால் அது மேற்கொள்ளாதபடி கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக மனஸ்தாபப்படுற எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மனஸ்தாபடுறோமா? வைராக்கியம் பாராட்டுகிறோம், ஏதோ ஒன்று ஆத்திரத்துல பேசி விடுகிறோம், நம்மை திருத்திக் கொள்ளுகிறோமா? இது கர்த்தரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் யார் மேல மனத்தாங்களே வைக்கக்கூடாது, இதே பொல்லாப்பு வைக்கக்கூடாது, அவங்க அழிஞ்சு போகணும் ஒளிஞ்சு போகணும்னு சொல்லவே கூடாது. அப்படி பேசிட்டாலும் அடுத்த நிமிஷமே ஒப்புரவாய் மனஸ்தாபம் கொள்ள வேண்டும். இப்ப கர்த்தர் பாருங்க, எவ்வளவு நாம தான் அவரை வேதனைப்படுத்துறோம், ஆனால் அவரோ நம்ம தீங்கு வந்துவிடக்கூடாது என்று சொல்லி தன்னை திருப்பி கொண்டு மனஸ்தாபப்படுகிறார் என்று பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இது குறிப்பிடப்படுகிறது. வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அது யோவேல் அழகா சொல்றான். நீங்க சும்மா வஸ்திரத்தை கிழிக்க வேண்டாம், உங்க இருதயத்தை கிழித்து தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை அல்ல உங்களுக்கு அனுமதித்த தீங்கை அவர் நீக்கி போட்டு அவர் உங்களுக்காக மனஸ்தாபப்படுவார். இப்ப எவ்வளவு அருமையான தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். இப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு உங்கள் வழிகள் எப்படி இருக்கிறது? நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அந்த நாட்கள்ல முதல் மனுஷன் ஆதாம், கர்த்தர் தன்னுடைய சாயலாய் சிருஷ்டிந்தார். கர்த்தருடைய சிருஷ்டிப்பு எல்லாமே நல்லது, எல்லாம் நல்லதுன்னு கண்டார், எதுவுமே குறைவு இல்லை. மனுஷனை தான் கடைசியை சிருஷ்டித்தார், அதுவும் நல்லது என்றுதான் சொல்லுகிற ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களில் எழுதப்பட்டிருக்கும். நல்லது என்றுதான் கண்டார். அவன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று கண்டுதான் அவனுக்கு துணையை கொடுத்தார். ஆனா துணை வந்த பிறகு இவங்க என்ன ஆயிட்டாங்க? ஒரு தவறான காரியம். கர்த்தர் சொல்லி இருந்தோம், அந்த சொல்லை கேளாமல் அவர்கள் அந்த மரத்தின் கனியை புசித்தார்கள். புசித்து அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. இந்த சம்பவம்லாம் தெரியும். அப்போ ஒரு கேடுகட்ட கர்த்தர் கீழ்ப்படியாத ஒரு சந்ததி வந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு சிலர், ஏனோக்கு அவர் தேவனோடு சஞ்சரித்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்படிப்பட்ட உத்தமர்களையும் பார்க்கிறோம். இப்ப அந்த ஜனங்கள் ஏகமா கெட்டு போயிட்டாங்க, அக்கிரமம் கெட்ட எல்லாம் மோசமா போயிட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ம் 7மான வசனங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ம் 7மான வசனங்கள். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை
பூமியின் மேல் வைக்காமல் பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், அழிப்பேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. எல்லாத்தையும் படைச்சிட்டு நல்லதுன்னு இவர்தான் சொன்னார். மனுஷனை படைச்ச பிறகு மிருகங்களும் கீழ்ப்படியாம போயிட்டு பாருங்க. அப்போ இப்ப படைச்சது எல்லாத்துமே கர்த்தருக்கு வருத்தம். ஏன்னா அவர் ஆனந்த நேரம் உள்ளது, அவருக்கு தெரியாதா? ஆனா இப்ப மனஸ்தாபம். சிலவங்க செய்துட்டு ஆடாடா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இதை செய்திருக்க கூடாது. அதுக்கு பிறகு நம்ம திருந்துவோம், மனம் வருந்துவோம். அதே போல கர்த்தர் நல்லதுன்னு தான் எல்லாத்தையும் படைச்சார். படைச்சிட்டு இப்ப மிருகஜனங்களும் சரியில்லை, தான் சாயலப்படுத்த மனுஷனும் சரியில்லை. இவங்கள போய் படைச்சேன் பாரு, நான் பேசாம இருந்திருக்கலாம். பூமி முழுவதும் ஜலம் இருந்திருக்கும், ஜலத்தின் மேல நான் அசைவாடி கொண்டு வந்திருப்பேன். நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு இவங்களை உண்டாக்குனதுக்கு எப்பா தெரியாதனமா பண்ணிட்டேன்னு ஆண்டவர். இன்னைக்கு நமக்கு அந்த இது இருக்கா? நம்ம தெரிஞ்சே பல காரியங்கள் செய்கிறோம், தெரியாம செய்யறது வேற. ஆனா என்னைக்காவது நம்ம இதெல்லாம் ஒரு மனஸ்தாபப்படுத்துறோமா, மனம் வருந்துகிறோமா? தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. அவர் திருந்தணுமா? அவர் நல்லதுன்னு கண்டுதான் எல்லாத்தையும் படைச்சார். மனுஷன் தான் தவறு செய்யறான். ஆனா அவர் மனசாப்பட, ஐயோ இவங்களை போய் படைச்சிட்டேனே என்று சொல்லி மனம் வருது. சரி, இனிமே விட்டுறக்கூடாது, போய் விட்டா எல்லாம் கெட்டு போயிடும், அழித்து விடுவோம் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். அப்ப இங்க ஆண்டவருடைய மனஸ்தாபம், கிரீப், வருத்தம், வேதனை, டிஸ்பிளஷர் நல்லதுக்கு தான் சொன்னார். ஆனா இப்போ ஏண்டாமல படைச்சோன்னு சொல்லி அது ஒரு வேதனை, அவர்ஸ், கோபம், எரிச்சல். அந்த மனுஷனை படைச்சதுக்காக அவருக்கு ஏன் அதனால மனுஷனை அந்த படைச்சது எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறாரு? அதே 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். அன்னைக்கு ஒழுங்குபடுத்துவதற்கு சட்டங்கள் கிடையாது, மோசேயின் பிரமாணங்கள் கிடையாது. எது நல்லது எது கெட்டது நமக்கு வகையறுக்கப்படவில்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இவனுடைய அக்கிரமம் மிக பெரிதா இருந்தது. அப்ப என்ன செய்திருப்பாங்க? மாம்ச இச்சை இஷ்டம் போல வாழ்ந்திருப்பாங்க. ஒரு ஒழுக்க நெறி இருந்திருக்காது. இஷ்டம் போல புசித்திருப்பார்கள், இஷ்டம் போல குடித்து வெறித்திருப்பார்கள். அவர்கள் தங்கள் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். அதுதான் அக்கிரமம். அப்ப அக்கிரமமாய் நிறைய மக்களுடைய புத்தி வந்து விட்டது. அங்கே ஆதாமுக்கெல்லாம் பாவம் தான் வந்துச்சு. இப்போ மனிதனுக்குள்ள அக்கிரம சிந்தை, பொல்லாத சிந்தை, அவன் சிந்தையிலே கெட்டு போய் விட்டான். ஆண்டவருக்கு கோபம் வந்து விட்டான். இவன் சிந்தையிலே அக்கிரமம் இருக்குமானால் கர்த்தர் கோபம் வரும். சங்கீதம் 66:18, சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று தாவீது சொல்லுது. அப்போ நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை, அன்றைக்கு அவர்களுக்கு அக்கிரம சிந்தை வந்து விட்டது. இன்றைக்கு வாழ்க்கையின் ஒழுக்க நெறிகள் இருக்கிறது, சட்ட விதிகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு தேவ நீதி பிரமாணங்கள், கட்டளைகள், போதனைகள் எல்லாம் இருக்கிறது. அதையும் மீறி நம்ம அக்கறை சிந்தை கொண்டிருப்போமானால் நமக்கு கேடு வரும். கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். இவனுக்கு போய் ரட்சிப்பை கொடுத்தேன் பாரு, இவனை போய் என் ஆவி கொடுத்தேன் பாரு, எனக்கு இது இந்த மாதிரி அக்கிரம் சிந்தை கொண்டு இருக்கிறதே. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் என்ன சிந்தையில இருக்கணும்? ஆவியின் சிந்தையில இருக்கணும். ஆனா அதை விலக்கி வைத்து விட்டு மாம்சத்தின் சிந்தையில் நாம் கிரியை செய்கிறோம், ஜெபிக்கிறோம், வாசிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் உன் சிந்தை எப்படிப்பட்டது இருக்கிறது? சிந்தையில் அக்கிரமம். இயேசு கிறிஸ்து பிரமாணத்துக்கு ஒரு விளக்கம் கொடுப்பார். ஒரு ஸ்திரியோடு விபச்சாரம் செய்தால்தான் தவறில்லை. ஒரு ஸ்திரியை குறித்து நீ இச்சை கொண்டாலே, உன் சிந்தையில் இச்சை கொண்டாலே விபச்சாரம் என்று ஆண்டவர் பேசுகிறார், சொல்லுகிற விளக்கம் கொடுக்கிறார். அப்ப நம்ம கர்த்தர்
சிந்தையை பார்க்கிறார். இன்னைக்கு மனிதன் அவன் செய்கிற தவறுகளை, வெளிப்படையாக செய்கிற தவறுகளைத்தான் பார்த்து அவன் பொல்லாதவன், மோசமானவன். ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு வக்கர புத்தியோடு, இருதயத்தில் சிந்தனைகள் பொல்லாப்போடு, கேடுகட்ட சிந்தனையோடு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப கர்த்தருடைய கோபாக்கியம் வரணுமே. அன்னைக்குமே அழிக்கத்தான் நினைத்தார். அன்னைக்கு நாம் ஏன் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அன்னைக்கு நோவா என்ற ஒரு மனுஷன் இருந்தான். வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம். அதே 6ஆம் அதிகாரத்துல 9, 8, 9 வசனங்கள். ஆதியாகமம் 6, 8, 9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்து. அன்னைக்கு தேவன் யாரும் தெரியாது, தன்னை வெளிப்படுத்தல, பிரமாணம் கிடையாது, தீர்க்கதரிசிகள் கிடையாது, எதுவுமே இல்லாத காலத்துல இவன் தேவனை அறிந்திருந்தான். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்தான். அவருக்கு என்ன நாமங்கள் என்று தெரியாது. ஆனால் அவன் விசுவாசித்து அந்த இறைவனோடு தன் வாழ்க்கையை இணைத்துக் கொள்ளுகிறான். அதனால இவனுடைய சிந்தனை தெய்வீக சிந்தனையா இருந்தது. அக்கிரமம் நெருங்கி இருக்கு, அவன் கொஞ்சம் கூட அந்த அக்கிரமத்துல போகல. இன்னைக்கு நாம் வாழ்கிற உலகம் முழுவதும், பூமி முழுவதும் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் பொல்லாப்பினால் நிரம்பி இருக்கிறது. நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், அவரோடு வாசமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது கேடு வராதபடி காத்து கொள்ளுவார். அப்ப எனக்கு அருமையான தேவச்சனம். அப்போ அந்த நோவா காலத்தை யோசித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்குள்ள காலங்களை யோசித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு விதிமுறைகள், பிரமாணங்கள், போதனைகள், ஒழுக்க நெறிகள், சட்டங்கள், சட்டத்தை மீறினால் என்ன தண்டனைகள் எல்லாம் இருக்கிறது. இருந்தும் நம்மளுக்கு அக்கிரம சிந்தனையும் அக்கிரம செயல்களும் இருக்கிறது. செயல்களை உலகம் அறியும், ஆனால் சிந்தனையை தேவன் அறிவார். சிந்தனையும் டேஞ்சர். அந்த சிந்தனை வருவதனால தானே ஒரு மனிதன் செயல் புரிகிறான். அப்போ சிந்தனை சுத்தமாய் இருக்குமானால் நம்முடைய செயல் பரிசுத்தமாய் இருக்கும். இதுதான் நீதிமான். அதுதான் அங்கே கர்த்தர் நோவாவை பாதுகார். அப்ப நீங்க இன்னைக்கு தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் அவருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கும், அவர் நம்மை அழிப்பேன் என்று ஒப்புக்கொடாதபடி நம்மேல் ஒரு மனஸ்தாபம், ஒரு பரிதாபம் கொள்ளுவார், இரக்கம் பாராட்டுவார் என்று பார்ப்போமானால், இப்போ உலகம் அழிஞ்சிட்டு நோவா மொத்தம் 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். தண்ணீர் வற்றிட்டு பேழை இறங்குகிறது. கர்த்தர் பேழையை திறந்தார், எல்லாரும் வெளியே வருகிறார்கள். வந்த மாத்திரத்துல அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறான். 8ஆம் அதிகாரத்துல 20, 21 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான் என்று பார்க்கிறோம். அப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, சுத்தமான இருதயத்தோடு உன் பலி, சுத்தமான இருதயம். அப்ப சுத்தமான இருதயத்தோடு நீ பலி செலுத்தினால் நீ தேவனோடு சஞ்சரிப்பாய். உனக்கு விரோதமாக ஒன்றும் எழும்பாது. தேவனுடைய கோபாக்கினம் வரவே வராது. பாவம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல பாவம் உன்னை ஒட்டாது. நீ நீதிமான் என்ற முத்திரையை கடைசி வரைக்கும் சிரித்து போடாதபடி காத்து கொள்ள முடியும். அப்ப இதை நாம் நோவாவின் வழியாகி நாம் இதை தெரிந்து கொள்கிறோம். நோவாவுக்கு எதுவுமே இல்லாத காலத்துல, தேவன் யாரென்றே அறியாத காலத்துல அவன் விசுவாசித்து தேவனோடு சஞ்சரித்து நீதியை காத்து கொண்டான். இன்னைக்கு நாம் நீதிமானாய் மாறுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நம்மை வழி நடத்துவதற்கு கிறிஸ்துவின் போதனைகள் இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தனைகளை தரித்துக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியான் நமக்கு அபிஷேகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளவு இருந்தும் நாம் அக்கிரம சிந்தை கொள்வோமானால் ஏன் நம்மை அழிக்கவில்லை? கர்த்தரை அழித்திருக்கணுமே. ஏன்னா அன்னைக்கு நோவாவோடு ஒரு வாக்குத்தத்தம் உடன்படிக்கை செய்துவிட்டார். இனிமேல் நான் பூமியையும் ஜனங்களை சபிப்பது இல்லை, இனி ஜலத்தினால் அவர்களை அழிக்க மாட்டேன், வானத்தில் ஒரு வில்லை வைக்கிறேன் என்று சொல்லி
ஒரு உடன்படிக்கை செய்து விட்டார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அதனால்தான் நாம இன்னைக்கு பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நாம் சிந்தையில் தேவனோடு வாசமாய் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தை பொல்லாத சிந்தையா, கிறிஸ்துவின் சிந்தையா? கர்த்தரனை பாருங்க, அத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதன் மத்தியில ஒரே ஒருத்தனுடைய சிந்தனை தேவனுக்கு பிரியமாய் இருந்தது கண்டாரே. அப்ப அவர் முகத்தை அல்ல, அவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன். அவர் உன்னை காண்கிற தேவனாயிருக்க. அவருடைய கண்கள் மனுபுத்திரன் மேல் நோக்கமாயிருக்கிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீ நீதிமான் என்று சொல்லி தம்பட்டம் அடிக்கக்கூடாது. நீதிமானாய் இருப்பதை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அது கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டவர்கள் தான் நீதிமானாய் இருக்க முடியும். இல்லைன்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக மனஸ்தாபப்படுவார். ஐயோ, தெரியாதனமா இவங்களுக்காக நான் சிலுவையில அறையுண்டேனே, இவர்களுக்கு போய் நான் காயங்களை ஏற்றுக்கொண்டேனே, இவர்களே இந்த ரத்தத்தால் கழுவ ஒப்பு கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அவர் மனஸ்தாபப்படக்கூடாது. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? சுத்தமான மிருகங்கள், சுத்தமான பறவைகளை அவன் பலிபீடம் கட்டி பலி செலுத்தினது போல மீட்கப்பட்ட உன்னுடைய உதடுகள் அசுத்தமானவைகளை பேசாமல் சிந்திக்காதபடி கர்த்தருக்கு சுத்த இருதயத்தோடு நீ பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் அந்த சுகந்த வாசனை நுகர்ந்து உன்னோடு கூட இருப்பார். நீயும் அவரோடு கூட சஞ்சரிப்பாய். அவர் வருநாளில், உலகத்துக்குன்னு ஒரு தீங்கு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அது அவருடைய வருநாள். அந்த நாளிலே நீயும் உன் குடும்பமும் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. அப்ப எனக்கு அருமையான தேவச்சனங்க, அப்ப இது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் இருக்கிறார். அன்னைக்கு மனிதனை சிருஷ்டித்தார். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் தன் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சுத்த இருதயத்தை நமக்குள் சிருஷ்டிக்கிறார். அதைத்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்ப சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சரி, அடுத்ததாக பார்க்கிறோம் சவுல். இரண்டாவது, தேவன் ஒரு இடத்துல முதல் ஒரு ராஜா ஏற்படுத்தப்படுகிறான். முதல் ஒரு மனிதன், அவன் ஆதாம். இப்ப முதல் ஒரு ராஜா, அவர் சவுல். ஜனங்கள் தான் கேட்டாங்க. அது வரைக்கும் நியாயாதிபதிகள் இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் நடத்தினார்கள். கர்த்தர் கொஞ்சம் வருத்தம் தான். சரி, இதுல ஜனங்கள் சொல்ல நீ கேள் என்று சொல்லி சாமுவேல்கிட்ட ஆசுவாசப்படுத்தி விட்டார். உடனே பெஞ்சமின் கோத்திரத்துல கீசின் குமாரன் அவனை தெரிந்து கொள்கிறார்கள். தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகித்தார், ராஜாவாக மாற்றி விட்டார்கள். இப்போ அவன் என்ன செய்யறான் பாருங்க. இப்போ ராஜாவாக ஏற்படுத்தினது கர்த்தர் தான். அவர் தான் சாமுவேலுக்கு அனுமதி கொடுக்கிறார். இப்ப மனஸ்தாபப்படுகிறாராம். எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:11. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனசாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அமலேக்கியருடைய கொள்ளையடிக்கணும், அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுறணும். இது கர்த்தருடைய கட்டளை. அமலேக்கியனை முறியடித்தான். ஆனா கொள்ளையாடினவங்க எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள். ஆனா கேட்கறாங்க, அது கேட்டா ஆண்டவருக்கு பலியிடணும்னு சொல்லி நான் இந்த ஆடுகள் மாடுகள் எல்லாம் வச்சிருக்கேன். உடனே கர்த்தருடைய கோபம் வந்துச்சு. நீ என் சொல்லை, அவன் நல்ல காரியத்தை சொல்றான், ஆண்டவருக்காக தானே கொண்டு வந்தேங்கிறான், அவருக்கு பலியிடுவதற்காக. அவர் சொல்லுகிறார், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே முக்கியம், அதுதான் வேணும், அதுதான் எனக்கு பிரியம். நீ சும்மா பலி செலுத்தினா. உடனே கர்த்தருக்கு கோபம் வந்துச்சு. இவன் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லிவிட்டார், அவனுடைய ராஜ்யபாரத்தை நான் எடுத்து போட்டேன். நீ பெத்லகேமின் ஊரானாகிய அந்த தாவீதுடைய தகப்பன் பெற சொல்லி அவனுடைய குமாரனை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நீ அவனில் ஒருவனை நீ தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். அப்போ இங்க பார்க்கிறோம், ராஜ்யபாரத்தை தழுகிறார். முதல் ராஜா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தருடைய சொல்லை கேளாமற் போனதுனால ராஜ்யபாரத்தை
ஏழந்தான் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 22, 23, அதுக்கு பிறகு 29. அதற்கு சாமுவேல் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் பலியை கீழ்ப்படுதலும், பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல், இரண்டாகம் பண்ணுதல் பில்லி பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். புறக்கணித்தாரு. டிஸ்கார்ட். ஆண்டவர் வார்த்தைக்கு மீற எதுவுமே ஒரு கொஞ்சம் கூட பயப்படல. அவர் என்ன சொல்ல, நான் என்ன செய்யறது? சுய இஷ்டத்தின்படி நடந்தா. யாருக்கு இவனுக்கு வாழ் கொடுத்தது யார்? சும்மா இங்கேயோ கிடந்தவன் அவன் தூக்கிட்டு வந்து ராஜாவாக மாத்துகிறார். ராஜபாரத்தை கொடுக்கிறார். சிறப்பான வேண்மை கொடுக்கிறார். அமெரிக்கனுடைய யுத்தத்துல ஜெயத்தை கொடுக்கிறார். அப்படி இருந்த அவன் கர்த்தருடைய வார்த்தையை, அதுக்கு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லுகிறான். அதுக்கு கர்த்தருக்காக தான், அவருக்கு பலி செலுத்துறதுக்காக தான் ஆண்டவர் வச்சாரு. ஒரு அடி நெத்தி அடின்னு சொல்லுவாங்க. உன் பலியை தூக்கி குப்பையில போடுவான். பலி எனக்கு இருக்கு. பலிகளில் பிரியப்படுகிறவன், அவருக்கு பலி பிடிக்கும், பலி செலுத்தணும். ஆனா அந்த பலி எப்படி இருக்கணும்? நோவாவை போல சுத்தமான பலியா இருக்கணும். நீ கீழ்ப்படியவில்லை, என் வார்த்தையை நீ அசட்டை செய்து விட்டாய், புறக்கணித்து விட்டாய் என்று சொல்லி கத்திருக்கவன். தீர்க்கதரிசி மூலமா வருது இல்ல, சாமியில் தானே திருத்தி கொண்டானா? திருத்தி கொள்ளவில்லை. அவர் தேவ சமுத்திரம் இல்லை. இதே போல ஒரு பாவத்தை தாவீது செய்கிறான். இதே போல தீர்க்கதரிசியால் எச்சரிக்கப்படுகிறான். உடனே போய் 50 சங்கீதம் முழுவதும் பாவ சங்கீதனம் போய் தேவனிடத்தை தன்னை ஒப்புரவாக்கி கொண்டான். அவன் மேல உள்ள கோபத்தை கர்த்தர் எடுத்து போட்டார். அதையும் பார்க்கிறோமே. ஆனா இங்க பாருங்க, அவன் கர்த்தருடைய திரும்பல. இப்ப கர்த்தர் அவனை ராஜாவாக்குனதுக்காக மனஸ்தாபம் கொண்டார். இப்ப கோபம் கொண்டு ராஜபாரத்தை பிடுங்கி எந்தெண்டைக்கு அசைக்காதபடி தாவீதுக்கு அந்த ராஜபாரத்தை போகும்படியாய் கர்த்தர் கட்டளையிட்டு விட்டார். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எங்கேயோ கிடந்தோம், நம்ம ஆண்டவர் சந்தித்தார். இன்னைக்கு நமக்கு ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்தார். அதிகாரம், ஆஸ்திகள் எல்லாத்தையும் கொடுக்கிறார். இன்னைக்கு தாழ்வில் இருக்கும்போது நம்ம நினைக்கிறவர் அவர் தான். நம்ம தாழ்மையில் இருக்கும்போது கர்த்தர் ரொம்ப தேடுவோம், ரொம்ப உண்மை உத்தமமா இருப்போம். ஆனா கொஞ்சம் வசதிகள், வாய்ப்புகள், உயர்வுகள் வந்த பிறகு நாம் கர்த்தரை எந்த அளவுக்கு தேடுகிறோம்? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்க சபைக்கு வருவார்கள், கூடுகைக்கு வருவார்கள், அடிமட்டத்துல கிடக்கிறவங்க தான் வர்றாங்க. செய்திப்படுத்தவர்கள் சும்மா ஒரு பொழுதுபோக்கு வர மாதிரி தான் வந்துடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நீ தாழ்வில் நீ எப்படி இருந்தாய், உயர்விலும் அப்படி இருக்க வேண்டும். வாழ்விலும் வாழ்ந்தாலும் சரி, வீழ்ந்தாலும் சரி, தாழ்ந்தாலும் சரி, மேன்மையானாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீ விலகக்கூடாது. ஆதியிலிருந்து அன்பை நீ விட்டாய். இதே சபை கர்த்தர் வருத்தப்படுகிறார், மனஸ்தாபப்படுகிறார். நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டாயே என்று சொல்லி வருத்தப்படுகிறார். அப்ப நீ தாழ்வில் புழுதியில் கிடந்த போது தேவன் மீது எவ்வளவு அன்பாய் இருந்தாயோ, இன்னைக்கு வசதிகள் வாய்ப்புகள் வந்த பிறகு தங்கள் ஆசைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசியலில் சேர்ந்து கொள்ளுகிறார்கள், அரசியலில் இணைத்துக் கொள்ளுகிறார்கள். கர்த்தர் செய்யாததை மனுஷன் செய்வானா? செய்ய முடியுமா? என்றென்னைக்கு நம்மை ஆள்பவர் இயேசு கிறிஸ்து. கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். வசதிகள் வாய்ப்புகள் வந்த பிறகு கர்த்தரை தேடுவதிலும் அதை கொடுப்பதில் பூழ்ச்சி விரும்புவார்கள். மனம் வந்து கொடுப்பது போல் இருக்கும், ஆனால் அதில் ஒரு புகழ்ச்சியை எதிர்பார்த்து கொடுக்கிறார். அப்படி இருக்கக்கூடாது. தாழ்வில் நீ எப்படி இருந்தாய், அதே போல வாழ்ந்திருக்கும் போது இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவன் என்றென்றைக்கு மாறாதவர். அவர் ஆளுக்கேற்றாப்புல மாற்றுகிறாரா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் வெளிச்சத்தையும் மழையும் வர்ஷிக்கப்படுகிற தேவன். அவர் மாறுகிறாரா? ஆனா மனுஷன் மட்டும்
தாழ்வில் இருக்கும்போது ஒரு வதை, வாழ்வு வந்த பிறகு ஒண்ணு. இது கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய மனசாபத்தை கொடுக்கும். இந்த பயலுக்கு போய் நான் இவ்வளவு ஆசையை கொடுத்தேன், இவனுக்கு போய் இதை நான் செய்தேன் பாரு, இவனை கொண்டு இந்த பதவியில வச்சேன் பாரு, இவன் எப்படி இருக்கிறான் பாரு, என்னை விட்டு விட்டானே, இந்த சவலை போல மாறி விட்டானே, என் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கீழ்ப்படிக்கிறானா, இவன் எந்த வார்த்தையா செய்தானா? யோசிச்சு பாருங்க. அநேக நேரங்களில் வாழ்ந்திருக்கும் பொழுதும் உன் தாழ்மையை காத்துக்கொள். தாழ்வில் உன்னை நினைத்தவரை நினைத்து, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். தாழ்ந்திருக்கும் யார் வந்து உன்னை தூக்கினா? அவர் தானே வந்து தூக்குனாரு. நீ புழுதியில் கிடக்கும் போது எல்லாம் ஆகடி மணினார்கள். அவனை துடைத்து சேற்றில் கிடந்த உன்னை தன் ரத்தத்தால் கழுவி தன் வஸ்திரத்தை உடுத்தி உன்னை அலங்கரித்தது யார்? மணவாட்டியாய் மாற்றினது யார்? தாழ்வில் நினைத்தவர் நம்ம துதிக்கணும். வசதி வந்தா ஒரு வார்த்தை, தாழ்மையில் இருக்கும்போது ஒரு தாழ்மை, அப்படிலாம் இருக்கக்கூடாது. தாழ்மையில் எப்படி அவரை அன்போடு தேடினமோ, ஒரு எதிர்பார்ப்போடு அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தோமோ, உயர்ந்திருக்கும் பொழுதும் அதே நிலைமையில் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி. அப்போ இல்லைன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக வருத்தப்படுவாராம். இன்னொன்னு, தேவனிடத்துல ஒரு பெரிய ஒரு பழக்கம், நல்ல பழக்கம், கொடுத்ததை திரும்பி வாங்க மாட்டார். நாம தான் சதித்து விடுவோம். அவர் எந்த பொருளையும் கொடுத்துட்டு திருப்பி தாப்பான்னு கேட்கவே மாட்டார். வரமாயிருந்தாலும் சரி, ரட்சிப்பானாலும் சரி, நான் உனக்கு கொடுத்தேனே நீ மோசமா போயிட்டா தாங்க மனஸ்தாபப்படுகிறார். நீ உன்னை திருத்திக்கொள். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு ஏதாவது தேங்கு செய்ய வேண்டும், ஒருவன் ராஜ்யபாரத்தை நீக்கிவிட வேண்டும் என்று நினைக்கலாம். உனக்குடைய ஆசைகளை எடுத்து யாரோ ஒருவருக்கு தாவீது கொடுக்கலாம் என்று நினைக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் மனம் திரும்பார், மனம் வருந்துவார், மனஸ்தாபப்படுவார். ஓ எனக்கு அருமையான தேவச்சனமே, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் அசட்டை செய்திருக்கிறீர்களா? புறக்கணித்திருக்கிறீர்களா? ஜாக்கிரதைப்படுவோம். இன்னொரு காரியம், இது பழைய ஏற்பாட்டுல சொன்னேன். இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுல வருவோமே. புதிய ஏற்பாட்டுல ஒரு கருத்து நான் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து 1.5 வருடங்கள் ஊழியம் செய்கிறார். அல்ல, மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு அவர் அடிக்கடி வருவார். வந்து அவரிடத்துல பிரசங்கம் பண்ணுகிறார். அதில் நல்ல பங்கை மரியாள் எடுத்துக்கொண்டாள். லாசர் அவருக்கு சிநேகிதர் என்று சொல்லப்படுகிறது. இப்ப லாசரு ஒரு மரணத்துக்கு ஏதான வியாதி. இயேசு கிறிஸ்து வேற இடத்துல இருக்கிறார். இவருக்கு தகவல் கிடைக்கிறது. ஒரு நல்ல நண்பன் சிநேகிதன் தான் என்ன சொல்லணும், தானாடாட்டம் தன் சதை. இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவராயிட்டார். சீஷர்கள் பாக்குறாங்க, ஐயா உங்க சிநேகிதர் வியாதியில இருக்கிறாரு, அதில் பார்க்கலாம் அது அப்படின்னு பேசாம இருக்கிறார். இப்போ மரித்து போய்விட்டான் என்று தகவல் வருகிறது. இவர் சொல்ற நித்திரையா இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். கூட அந்த சீசர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, ஐயோ நம்ம இவருக்கு என்ன ஆயிடுச்சு, வியாதியா இருக்கும் போதும் பார்க்கல, என்ன இவர் அன்பா இருந்தார், என்ன சிநேகம். இன்னைக்கு நாம அநேக நேரத்தில் சொல்றோம் பார்த்தீங்களா, நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருப்போம், ஆனா அவருக்கு கண்டுக்கவே மாட்டார். நமக்கு எப்படி இருக்கும்? அந்த சீசர்கள் சொன்னது தானே சொல்லியிருப்பாங்க, ஏன்னா சிநேகிதன் வியாதியா இருக்கான், இவர் கம்மன்னு இருக்கிறாரு. இன்னைக்கு அநேக நாள் நாம சொல்றோமா, ஆண்டவரே நீ சிநேகிதர் என்று சொன்னீரே, நான் உமக்கு பிரியமானவன் ஆயிற்றே, என் ஜபத்துக்கோ அல்லது என் நெருக்கங்களுக்கோ ஒரு பதிலும் சொல்லாம இருக்கிறீரே. அப்படிதான் இருப்பார். சில நேரத்தில் அப்படிதான் இருக்கிறார். இப்ப நித்திரை, அவர் மறித்து விட்டான். இவர் சொல்லுகிறார், நித்திரையா இருக்க, நான் எழுப்ப போகிறேன். இன்னும் கூட இருக்கிறவங்க சிரிச்சிருப்பாங்க. இருந்தாலும் சரின்னு இவர் போகிறார். இப்போ 2 நாள், 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. இவர் வருவாருன்னு பார்த்தாங்க, வரவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த வருஷம் ஆச்சு, ஐயோ இந்த புது வருஷம் ஆச்சு, இன்னும் நடக்கலையே, இன்னும் சோதனை மேல சோதனையா இருக்குது. நம்ம அப்படிதான் நினைப்போம். நம்ம மாத்தாள் மரியாள் தான், நல்ல வசனத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம், ஆனா அவன் வரலையே, போகலையே. பார்த்தாங்க, இனி அவ்வளவுதான், இவரெல்லாம் வரமாட்டாரியா, நம்ம சாமிலாம் பதில் கொடுக்கவே மாட்டார். நாமளே ஒரு முடிவு பண்ணி புதைச்சாச்சு, அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இனிமே அவரெல்லாம் நம்புறது பிரயோஜனம் இல்லை. அப்ப யூத மரபின்படி 3 நாள் வைப்பார்கள்.
பார்த்தாங்க, அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப 4வது நாள் இவர் வந்தா ஊர் எல்லையில இருக்கிறார். உடனே தகவல் போகுது. மார்த்தாள் வந்தாள், மின்னல் வேகத்தில் வந்தாள், மின்னல் வேகத்துல போய்விட்டாள். அதெல்லாம் அவன் உயிர்த்தெழுத நல்லா பார்க்கலாம், நான் உயிர்த்தெழுத போகிறேன், அவனை உயிரோடு எழுப்ப போறேன்னு சொல்லும்போது, இல்ல உயிர்த்தெழுத நாள்ல இது நடக்கும் சொல்லிட்டு அவ போயிட்டாள். மரியாள் வந்தாள், காலில் விழுந்தா. அது போய் என்ன சொல்ற, ஆண்டவர் உடனே வர சொல்லுகிறார்னு சொல்லிட்டார். உடனே இவ போகிறாள், காலில் விழுந்த, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானார் இந்த சம்பவம் நடந்திருக்காதே. இது நாம அடிக்கடி சொல்றோம், நீர் எங்களோட கூட இருந்தீரானார் இது ஏன் எங்களுக்கு நேரிடுகிறது. தேவன் எங்களோடு கூட இருந்தால் இந்த கானானியரை நாம் மேற்கொள்ளலாம் என்று சொன்ன யோசுவாவின் விசுவாசம் எங்க? ஆனா இன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு? ஏன் இருந்தீரானாலும் ஏன் எனக்கு இது நடக்கிறது? ஏன் இப்படி அட்வான்ஸா இருக்கிறது? சோதனைக்கு மேல சோதனையா இருக்கு, ஒரு இதுலயும் ஜெயமே இல்லையே, போராட்டத்து மேல போராட்டம்லாம் வருது. வரும், ஆனால் நீ மாத்தாள் மரியாள் என்பதை மறந்து விடாது. நீ தேவனுக்கு பிரியமான லாசர் என்பதை மறிந்து விடாது. யாரை நேசிக்கிறாரோ அவங்களுக்கு ரொம்ப லேட்டா தான் செய்வார், ஆனா செய்யறத லேட்டஸ்டா செய்வார். அதான் தேவனுடைய செயல். ஆக சோர்ந்து போய் இருக்காங்க. அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறார். வைத்தாச்சு, போங்க அப்படி. சரி வாங்கன்னு போறாரு. கல்லை புரட்டுங்கள் என்று சொல்றது. கல்லை வச்சது இவன் தானே, மனுஷன் தானே. பச்சை கல்லை நீ எடுத்தாச்சு. உடனே சொல்றாங்க, நாருமே ஐயா, நாருமே சொல்ல லாசருவே. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கு. இப்போ மரியாள் வந்து அழுகிறார், இயேசு கிறிஸ்து பார்த்து உடனே அழுகிறார். உடனே யூதர்கள்லாம் எமோஷன், ஏன்னா இது ஒரு எமோஷனலான சீன். ஒரு மரண வீட்டுக்கு போகும்போது எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் நமக்கு கண்ணீர் வரத்தானே செய்யும். நான் இவ்வளவு பிரசங்கம் பண்றேன், இவ்வளவு வயசாயிட்டு நமக்கு அருமையானவர்கள் மரணத்தை சந்திக்கும் பொழுது போய் பல கட்சி சிரிச்சிட்டா இருக்க முடியும்? அந்த நேரத்துல நமக்கு ஒரு எமோஷன் வரும், கண்ணீர் வரத்தான் செய்யும். ஓன்னு மார்பிள் அடிச்சு ஒப்பாரி வைக்கிற தன்மை இல்லை என்றாலும் நம்முடைய உள்ளம் நொடிஞ்சு போய் அப்படியே ஒரு கண்ணீர் வரத்தான் செய்யும். ஆக வெகு ஜனங்கள் அழுகிறார்கள். பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். உடனே எல்லாம் சொல்றாங்க, பாரியா தான் மனுஷன் எவ்வளவு அன்பா இருந்திருக்கிறாரு, இவர் ஏன் லேட்டா வந்தாரு? உடனே அடுத்த கேள்வி, இவர் ஏன் லேட்டா வரணும்? இவ்வளவு அன்பா தானே இருக்கிறாரு. இயேசு கண்ணீர் விட்டார். இந்த வசனம் வாசிக்க, யோவான் 11:33. அவள் அழுகிறதையும், அதாவது மரியாள் அழுகிறதையும், அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும், அவளோடு வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து வியாகுலப்படுகிறார், வருத்தப்படுகிறார். வெளியே சொல்லல, உள்ளுக்குள்ள. ஆனா கண்ணீர் வருது. எல்லாம் நினைச்சாங்க லாசருக்காக கண்ணீர் வெடிக்கிறார். ஆனா அவர் எதுக்காக கண்ணீர் வெடிச்சா தெரியுமா? பாவி மக்கா, உங்க வீட்டுல வந்து பிரசங்கம் பண்ணேன், நல்ல பங்கெல்லாம் எடுத்துக்கொண்டேன்னு சொன்ன, உயிர்த்தெழுதலை பற்றிலாம் நீ பேசுறிய, ஆனா உயிரோடு எழுப்புகிறவர் நான் என்பதை விசுவாசியாமல் போனாயே. மற்றவர்களை விடு, உங்களுக்கு நான் எவ்வளவு வார்த்தையை கொடுத்திருப்பேன் உங்க வீட்டுல. அந்த வார்த்தைகள் உயிர்ப்பிக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? உன் விசுவாசம் என்ன ஆயிற்று? நீர் இங்கே இருந்தீரானால் என்று ஏன் சொன்ன? நீர் வந்து விட்டீர், இனி என் சகோதரன் எழுப்புவான் என்றெல்லாம் நீ சொல்லியிருக்க வேண்டும். அதை சொல்லலையே. நீர் இங்கே இருந்தீரானால் நான் தான் கூடவே இருக்கிறேனே. இன்னைக்கு அதே நம்ம வாழ்க்கையை நம்மோடு ஒப்பிட்டு பார்ப்போம். நீங்க மார்த்தாள் மரியாள் லாசருக்கு போயிருங்க, நம்ம வாழ்க்கை தான் நாரி போய் கிடக்குது, செத்து போய் கிடக்குது. நீங்க மார்த்தாள் மரியாள் அந்த சம்பவத்தை நீங்க ஒத்து பாருங்க. அப்போ எவ்வளவு வசனம் கேட்கிறோம், ஆனா கலங்கி. அப்போ அங்க நம்ம விசுவாசம், என் நேசர் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஒண்ணு நேரிடாது என்று என்னைக்கா சொல்லுகிறோமா? வியாதி வருது, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வியாதி? நீர் என்னோடு கூட இருப்பீரானோ, எனக்கு ஏன் இந்த வியாதி வருகிறது? அவர்தான் கூட இருக்கிறாரு. அவர் இருக்கிறபடினால் எனக்கு கொண்டு வருவதில்லை. கர்த்தர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த விசுவாசம் நீங்க நமக்குள்ள இருக்கிறா? வசனத்தை கேட்கிறோம், விசுவாசம் இல்லாமல் போகும்போது அற்ப விசுவாசியே, விசுவாசம் இல்லாத சந்ததியே என்றுதானே திட்டுறாரு. அப்போ புதிய ஏற்பாட்டுல விசுவாசம் ரொம்ப முக்கியம். உங்க விசுவாசம், வசனத்தை கேட்டும் விசுவாசம் இல்லாமல் போகும்போது கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். இதுதான் அர்த்தம். அவர் வந்து எமோஷனல் ஆளல, அவர் தான் சொல்லித்தானே வர்றாரு.
நான் தான் உயிரோட அவனை எழுப்ப போறேனே. அந்த தீர்க்கமா தானே வருகிறார். எழுப்ப போதான் அவருக்கு தெரியுமே. ஆனால் ஏன் எழுதார் என்றார், உங்களோட வசனத்தை கேட்டோம், உயிரோடு எழுப்புகிற நான் வந்திருக்கிறேன் என்பதை இன்னும் விசுவாசிக்காமல் இருக்கிறார்களே. அவளோடு இத்தனை காலம் பிரசங்கம் பண்ண நான் யார் என்று இவர்கள் உணராது இருக்கிறார்களே. உயிர்த்தெழுதலில் பேசுகிறார்கள், ஆனால் உயிரோடு எழுப்புகிறவர், உயிர்த்தெழுதல் நாளில் எழுப்புகிறவர் என்பதை அறியாமல் போனார்களே. விசுவாசம் இல்லாமற் போயிட்டே என்றுதான் கலங்கினார். இப்போ உனக்குள் அந்த விசுவாசம் இல்லாமல் போகும்போது கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். எனக்கு ஒரு விசுவாசம் எப்படி இருக்குது? ஆண்டவரை நீர் என் கூட இருந்தீரானா, அந்த வார்த்தை சொல்லலாம், என் கூட நீர் இருக்கிறீர், என் கூட நீர் இருக்கிறீர். ஒருவேளை தீங்கான அனுபவங்கள் தான், ஆனால் அது என்னை மேற்கொள்ளாது. நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த விசுவாசம், நீர் என்னை உயிரிடை செய்வீர். நாறிப்போன என் வாழ்க்கை அது மணக்கும்படியாய் செய்வீர் என்று நாம் சொல்லுகிறோமா? இன்னைக்கு அந்த விசுவாசம், கடைசி காலம் அவர் வருநாளிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கடைசி காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் விசுவாசத்தை இன்னைக்கு உன்னிலே எதிர்பார்க்கிறார். இப்போ யோனாவுடைய சத்தத்துக்கு வருவோம். யோனா போய் பிரசங்கித்தான். கடைசியில கர்த்தர் அவனை மீனுக்குள்ள போட்டாரு. ஒரு ரூபா கீழ்ப்படிந்தான். தர்சிஸுக்கு போனவன் இப்போ நினிவேக்கு வந்துட்டான். வந்து பிரசங்கெல்லாம் பண்றான். யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறுவர் முதல் இரட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது ஆம் அவன் இங்க பாருங்க, விசுவாசித்து உபவாசித்தார்களாம். இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்க, அதை அலட்சியம் பண்ணல, சவலை போல அசட்டை பண்ணவில்லை, புறக்கணிக்கவில்லை. அது சொன்ன வார்த்தைய பாவத்தில் இருந்த மக்கள் கேட்டு விசுவாசித்து அதுக்கு பிறகு உபவாசம். இன்னைக்கு நம்ம விசுவாசம் இல்லாத ஜபம் அல்லது விசுவாசம் இல்லாத உபவாசம் கர்த்தர் எப்படி கிரியை செய்வார்? அப்ப விசுவாசம் உள்ள ஜபம் தான் பிணியாளியை ரட்சிக்கும். அப்ப விசுவாசம் உள்ள உபவாசம் தான் உயிரடை செய்யும். அப்ப ஜனங்கள் விசுவாசித்து உபவாசித்து ரெட்டெடுத்து சாமியில உட்காருகிறார்கள் எல்லாரும். அதுக்கு ஒரு ராஜாவும் வந்து உட்கார்றான். நடந்தது என்ன? கர்த்தர் ஐயோ இந்த பட்டணத்தை அழிப்பேன்னு சொல்லிட்டேனே, மனஸ்தாபப்பட்டு அழிப்பேன்னு சொன்ன பட்டணத்தை காப்பாத்துற. இப்பதான் நம்ம ஏற்கனவே தியானித்தது போல ஒரு யோனாவுக்கு வருத்தம். இவர் பாட்டுக்கு சொல்லுவார், நான் போய் சொல்லிட்டு வந்துடுவேன். கடைசியில அவங்க புலம்பி ஒப்பாரி வச்சு ஆண்டோட ஒப்புரவாயிருவாங்க, அவர் காப்பாத்திடுவாரு. ஏன் கதை? இன்னைக்கு அனைத்துல செல்ஃபிஷ் ரைச்சியஸ்னஸ், சுய நீதிதான் இருக்கு. இல்ல விசுவாசம் என்பது தேவநீதியை தற்பிக்க வேண்டும். அப்ப அந்த விசுவாசித்து உபவாசித்தார்கள். நீங்களும் என்ன செய்யுங்க? விசுவாசித்து உபவாசித்து பாருங்கள், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அன்னைக்கு வசனத்தை கேட்ட மாத்தாள் மரியாளுக்குள் விசுவாசம் இல்லை, அதனால தான் அங்க அற்புதத்தை செய்யவில்லை. தம்பி இறந்து அன்னைதான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. 4 நாள் ஆச்சு. அவன் சாப்பிட்டாவா செய்திருப்பாங்க, உண்மையிலே பட்டினியா தான் இருந்திருப்பாங்க. ஆனா விசுவாசம் இல்லாமற் போயிட்டு. கர்த்தனைக்கு விசுவாசத்தோடு கூடிய உபவாசம், விசுவாசத்தோடு கூடிய ஜபம், அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த விசுவாசத்தோடு கூடிய ஜபம் நமக்குள் இருக்குமானால், உபவாசம் இருக்குமானால், கர்த்தர் என்ன செய்வாராம்? லாசருவை எழுப்பினது போல நமக்கு ஆத்துமாவிலே நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தினால உலகத்துள்ள காரியங்களை ஜெயிக்கலாம். நான் விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண வேண்டுமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம்.
குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. ஜீவனை காண்பதில்லை. இப்போ அதே இதுல யோவான் 6ஆம் அதிகாரத்துல 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6:47. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு இது இயேசு கிறிஸ்து சொன்னது. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே 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 உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்ம உலகத்துல சுதந்திரிப்பதற்கு விசுவாசிக்கிறோம், அது நல்லது. ஆனா நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நித்திய ஜீவன் வேண்டும். அது எதுல இருக்கிறது? விசுவாசத்துல இருக்கிறது. இப்ப லாசரு மரித்தான், 4 நாள் ஆயிற்று. இப்போ உயிரோடு எழுப்புறான். அதை உயிரோடு எழுப்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வரும் நாளிலே நீயும் கல்லறை திறக்கப்பட்டு அந்த கல் புரட்டப்பட்டு நீ அவரோட உயிரோடு எழும்ப வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும்? அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு. இன்னைக்கு உலக சரீர ஜீவன் வாழ்வதற்கு, நம்ம சரீரம் ஜீவனோடு இருப்பதற்கு உலகத்துக்குரிய காரியங்களை விசுவாசிக்கிறோம், கிடைக்கிறது, சாட்சி சொல்லுகிறோம், நல்லது, அது கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஆனால் அவர் வரும் நாளில உன் சரீரம் எழும்ப வேண்டுமே. அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல. அன்னைக்கு 4ஆவது நாள் வர்றாரு. ஒருவேளை இன்னைக்கு 4 மணி நேரத்துல வரலாம். அவருடைய வேலைகள் மனுஷனுடைய கணக்குக்கு ஒப்பிட முடியாது. 4 நிமிஷத்துல வரலாம், 4 நாள்ல வரலாம், 4 வருஷம் கூட ஆகலாம். அதை பத்தி இல்லை. ஆனா அவர் வருவாரு. வரும்போது உயிரோட இருந்தாலும் சரி, மண்ணுக்குள்ள போயிருந்தாலும் சரி, நீ எழுப்பப்பட வேண்டும். அப்ப உயிருள்ள இந்த நரச விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் நித்திய ஜீவனை நீ சுதந்திரிப்ப. அதுதான் ரட்சிப்பு. ஏதோ இந்த உலகத்துல வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய சபைக்கு போற அந்த கதை இல்ல. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். அதுக்கு முக்கியமானது விசுவாசம். எனக்கு அருமையான தேவச்சன். உலகத்தை தெய்வங்களில் எத்தனையோ சொல்லப்படுகிறது. அதற்காக பலி செலுத்துகிறார்கள், அதற்காக விரதம் இருக்கிறார்கள், நோன்பு இருக்கிறார்கள், மலைக்கு ஏறும்படியாய் தன் சரீரத்தை ஒடுக்குகிறார்கள், தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து பார்க்கிறார்கள். ஆனால் நித்திய ஜீவன் கிடையாதே. கர்த்தர் இன்னைக்கு நாம் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்குள் வேணும். அப்ப விசுவாசம் உங்களுக்குள் காணப்படாமல் போகும்பொழுது, விசுவாசிகள் என்று முத்திரை பதித்திருக்கிற உங்களிடத்துல இந்த விசுவாசம் இல்லாமற் போகும்போது கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். தீங்கு நாளிலே நீதிமான் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுவான். நீங்கள் தீங்கு நாளிலே கைவிடப்படுவீர்கள். தீங்கு நாள் என்பது கர்த்தருடைய வருகையின் நாள். அது நமக்கு நன்மையின் நாளாய் மாற வேண்டும். இதை நம்ம கவனத்துல கொள்வோம். முதல்ல பார்த்தோம், ஆதாம் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் என்ன செய்தான்? சுத்த இருதயம் அவனுக்கு சிருஷ்டிக்கப்படலை. அதனால அவன் என்ன செய்தான்? போயிட்டான். கர்த்தர் அவனை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார். நோவாவின் குடும்பத்துல இருந்து ஒரு புது சந்ததி, ஆதாமுடைய சந்ததியெல்லாம் போய் இப்ப நோவாவுடைய சந்ததியில இருந்து வந்து ஆபிரகாம் சந்ததி என்று நான் இன்னைக்கு அழைக்கப்படுகிறோம். அடுத்தது முதல் ராஜா, அதுதான் சவுல். இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாரும் சீஷர்கள் இருந்தார்கள், சகோதரர்கள் எல்லாம் இருந்தார்கள். முதல் நண்பன் லாசர். அவருடைய வாழ்க்கையின் மூலமா கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனன், இன்னைக்கு சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் என்று ஆண்டவரத்துல கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் புறக்கணித்து விடாதபடி, உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க முடியாது. தாழ்மையில் நான் எப்படி இருந்தனோ அதே போல வாழ்வு வரும் பொழுதும் நான் உமக்கு கீழ்ப்படிந்திருக்கிற அந்த இதயத்தை எனக்கு தாரும். தாழ்மை எனக்கு தாரும். அவரே, நன்றி தகப்பனே. ஏதாவது நான் உடைய வார்த்தைகளை புறக்கணித்திருப்பேனானால் எவ்வளவு மனஸ்தாபப்பட்டிருப்பீர், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீர். இன்னைக்கு இறக்கம் பாராட்டுங்கப்பா. உடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன், உடைய வசனத்துக்கு நான் நடுங்குவேன் என்று சொல்லு. அதுபோல வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். நீ இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறாய், பந்தியில் இருக்கிறாய், லாசர், மார்த்தாள், மரியாள். ஆனால் உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? உன் விசுவாசம் எப்படி இருக்கு? இந்த விசுவாசத்தை சோதித்துக்கொள். நன்றி ஆண்டவருடைய விசுவாசத்தை கேளு. அன்னைக்கு ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பையன் அழைத்து வரும்போது சுகமாக்க முடியாத போது, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும் என்று கேட்டானே, என் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி
வேண்டிக் கொள்ளுங்களேன்னு சொன்ன இன்னைக்கு அந்த விசுவாசத்தை கேளு. அந்த விசுவாசம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுதான் மெய்யான விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உலகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து சாட்சி சொல்வதை காட்டிலும் அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுதான் மேலான ஒரு விசுவாச வாழ்க்கை. அதுக்கு ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். சங்கீதம் 139:24 இந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 139:24 வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னோ உண்டு. வாசிக்கலாம். சங்கீதம் 139:24 வேதனை உண்டாக்கும் வழி வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அழகா சொல்றேன், நித்திய ஜீவனுக்கு நேரா என்ன நடத்தும். அப்ப இன்னைக்கு நான் கொஞ்சம் யோசிப்போம். ஆண்டவரே, நான் ஏதாவது ஒரு வகையில வேதனைப்படுத்திருப்போம்ப்பா. என் நிமித்தமாக ஐயோ இந்த பையனுக்கு நான் ரட்சிப்பா கொடுத்துட்டேனே, இந்த பையனுக்கு ராஜரிக வாழ்வை கொடுத்தேனே, இந்த பையன் வீட்டுல நான் சாப்பிட்டேன், இவங்க வீட்டுக்கு நான் பிரசங்கம் பண்ணேனே, என் அப்பத்தையும் ரத்தத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்தேனே, விருந்தா கொடுத்தேனே. இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லையாப்பா. எல்லாம் அழிந்து போகிற போஜனத்துக்கான விசுவாசம் தான் இருக்கு. பரலோகத்தை சேர்க்கிற நித்திய ஜீவனுக்கு சேர்க்கிற அந்த ஜீவ அப்பத்தை குறித்து விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்களே. அன்னைக்கு நோவாட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாரு. அதனால தான் நீங்கள் நானும் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம செய்யற காரியத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மனசாகப்பட்டு தீங்குக்கு விட்டிருப்பார். ஆனால் இன்னைக்கு எவ்வளவு தீங்குகள் வரும், அது உங்களை மேற்கொண்டதா? எவ்வளவு பாடுகள் வந்தது, நீங்கள் அதனால் அழிந்து போய் விட்டீர்களா? ஒரு நம்பிக்கை இருக்கிறதே, அதான் கர்த்தர் அவர் மனசாகப்படுகிறார். இனி அவரை மனமகிழ்ச்சி ஆக்க வேண்டும். கர்த்தர் சித்தமெல்லாம் வரும் நாட்கள்ல எப்படி அவரை மனமகிழ்ச்சி ஆக்கலாம் என்பதை குறித்து நான் பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு ஆவியான நம்மோடு கூட பேசுகிறார். உன் வழிகளை ஒப்பு கொடுங்க, அவளுக்கு ஒப்பு கொடுங்க. கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார். நன்றி ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி. தாழ்வில் நான் எப்படி உண்மை தேடினேனோ அப்படியே வாழ்ந்திருக்கும் பொழுது இருக்கிற ஸ்லாக்கியத்தை எனக்கு தார். நான் ராஜாவா இருந்தாலும் தாவீதை போல எப்பொழுதும் உமக்கு தாழ்மை உள்ளவனாய் இருக்க கிருபை பாராட்டும். உடைய வார்த்தைகளை சிறைமேற்கொள்ளவும் அதை புறக்கணித்து விடாதபடி இருக்கவும் கிருபை பாராட்டும். எப்படி தாவீதுடைய வார்த்தைக்கு நடுங்கினானோ, அவன் பாவம் செய்த போது கூட அவன் ஓடி வந்து அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். அதேபோல் நாங்கள் உங்களுடைய வசனத்தினால் நடுக்கப்படும், உங்களுடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களா இருக்க கிருபை பாராட்டும். ஆதியிலிருந்த அன்பை எப்பொழுதும் காத்துக்கொள்ள கிருபை பாராட்டும். நன்றி தகப்பனே, நன்றி. இவ்வளவு வார்த்தைகளை கேட்டும் எங்கள் விசுவாசம் உலகத்துக்குரியதா இருக்குமானால் அது நல்லதல்ல. நீ மனசாகப்படுவே. அது ஆவிக்குரிய பிரகாரமா இருக்க வேண்டும். அது நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுக்கு ஏதுவா இருக்க வேண்டும். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம், அநேக காரியங்களை மனஸ்தாபப்படும்படியா வைத்து விட்டோம். ஆனால் நீர் பொறுமையோடு காத்திருந்து இன்னைக்கு இரக்கம் பெற்றுக் கொள்ளுகிறோம். உம்மிடத்தில் ஒப்புரவும் ஆகும். நாங்கள் யாரிடத்தில் போவோம்? இறைவா, எங்களுக்கு உண்மை விட்டால் வேறு யாரும் இல்லை. நீரே எங்களுக்கு போதும். நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். பாமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி. உடைய வழிகளை ஒப்பு கொடுப்போமா? அவர் மேல் நம்பிக்கையே இருப்போமா? அவரே நம் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பாமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நம்முடைய சிந்தனையை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பலிகளை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுப்போம். பாமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளில் பேசினது நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இனிமேல் எங்கள் நிமித்தமாக எப்பொழுதும் மனமகிழ போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். மனமகிழ்ந்து உங்களுடைய செய்கைகளினால் எங்களுடைய வாழ்க்கையை மனமகிழ்ச்சியாக்க போகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.